அனைவருக்கும் வணக்கங்க. ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசையோடு வரவேற்கின்றோம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய மந்திர முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சகல சக்தியும் வாய்ந்த மாந்திரிகத்திற்கு அதி தேவதையாக பயன்படுத்தக்கூடிய விஷ்ணு மாயனுடைய ஒரு மந்திர முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷ்ணு மாயனுடைய ஒரு மந்திர முறையானது எவர் ஒருவர் பிரயோகம் செஞ்சுட்டு வராங்களோ அவர்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். பொதுவாகவே இந்த தெய்வமானது தேவதையானது மாந்திரிகத்திற்கும் தாந்திரிகத்திற்கும் மட்டுமே பயன்படுத்துகிறதா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கண்டிப்பாக கிடையாது. இந்த மந்திர முறையானதை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு விஷ்ணு மாயனுடைய அருள் கிட்டி பாதுகாப்பும் சகல நன்மையுமே வந்துட்டு உண்டாகும். அப்பேற்பட்ட ஒரு மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷ்ணு மாயனுடைய ஒரு மந்திரத்தை நம்ம எப்படி முதல்ல சித்தி செய்யணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா பொதுவாகவே மற்ற தேவதைகள் காட்டிலும் இந்த ஒரு தேவதையானது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்யணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடியது எப்பொழுதும் போல் கணபதி மந்திரம் சித்தி பண்ணி வச்சுருக்கணும். கணபதி மந்திரம் சித்தி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு எளிமையாகவே சித்தியாகிடும். கணபதி மந்திரம் சித்தி செஞ்சு வச்சுருக்கணும். அதன் பிறகாக இம்மந்திரம் பிரயோகம் செய்யக்கூடிய நபர்கள் ஏதேனும் ஒரு சித்தர்களை கட்டாயம் வணங்குற மாதிரி இருக்கணும். அதாவது அது எந்த சித்தர்களாக இருந்தாலும் சரி, 18 சித்தர்கள் எவராக இருந்தாலும் சரி, இந்த பிரயோகம் செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஒரு சித்தர் வழிபாட்டில் சித்தர்களுடைய மந்திரங்களை சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கணும். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல சித்துக்களுக்கும் அதிபதியான இந்த தேவதையை நம்ம வணங்கும் பொழுது சித்தர்களை வணங்கி ஆரம்பிக்கிறது வந்து முறை. அந்த வகையில் இந்த முறையை நான் சொல்லியிருக்கேன். இப்போ அது அகத்தியராக இருந்தாலும் சரி, இல்லை கோரக்க சித்தர், போகர் சித்தர், சட்டைமுனிநாதர், காலங்கிநாதர், இந்த மாதிரி எந்த சித்தர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சித்தர்களை வணங்கிட்டு தான் இந்த மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கணும். இம்மந்திரத்திற்கு பூஜைகள் ஏதேனும் நீங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பூஜைகள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதாவது பூஜை ஆரம்பிக்கக்கூடிய நாள் வளர்பிறை திரியோதசி திதி, சரிங்களா? திரியோதசி திதியில் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நாளில் நீங்கள் பூஜை செய்யக்கூடிய இடத்த நல்லா சுத்தம் செஞ்சுட்டு விஷ்ணு மாயனுடைய சிலை வச்சு வழிபட்டாலும் சரி, இல்லை ஃபோட்டோ வச்சு நீங்கள் வழிபட்டாலும் சரி, ஆனால் தனிப்பட்ட முறையில் வழிபடணும். ஏன்னா இந்த தெய்வத்தை வந்து வீட்டிற்குள்ளே அவ்வளவாக எடுத்து செல்வது நல்லது கிடையாது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் வழிபடலாம். அது மாதிரி ஃபோட்டோக்களோ இல்லை சிலைகள், சின்னதாக சிலைகளோ வச்சுட்டு அதுக்கு இருபுறங்களிலும் பஞ்சமுக குத்துவிளக்கு தீபம் போட்டு படையலாக பல வகைகள் சர்க்கரை பொங்கல், அவல் பொரி, கடலை இதை வந்துட்டு படையலாக நீங்கள் வைக்கலாம். இது சைவ முறையில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை. அதுபோல் படையல்கள் எல்லாம் வச்சிட்ட பிறகு எப்பொழுதும் போல் விநாயகரை சித்தி செஞ்ச மந்திரத்தை கொண்டே வணங்கி உங்களுடைய குலதெய்வத்தையும் குருவையும் வணங்கணும். அதே போல் நான் சொன்னது மாதிரி சித்தர்களை நீங்கள் வணங்கிட்டு சிவனை வழிபடணும். கடைசியாக சிவனை வழிபட்டுட்டு இம்மந்திரத்தை உச்சவம் பண்ணணும். இம்மந்திரம் தொடர்ந்து 1008 உருவிதம் இதே பூஜை பிரகாரம் நீங்கள் அடுத்த திரியோதசி திதி, அதாவது ஒரு திதியில் ஆரம்பித்து அடுத்த திரியோதசி திதியில் பூஜை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது மாதிரி செய்யும் பட்சத்தில் இந்த மந்திரமானது உங்களுக்கு சித்தியாயிடும். இது சித்தி ஆக ஆக பலவிதமான நன்மைகளை நீங்கள் கண்கூட வந்து பார்க்கலாம். ஒரு பாதுகாப்பு உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு உருவாவதை நீங்கள் தானாகவே உணர முடியும். சர்வ ஜனங்களும் உங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு எல்லா விதமான சுகபோகங்களும் கிட்டும். அந்த வகையில் இந்த மந்திரம் அமைஞ்சிருக்கு. இதை செய்யும் பொழுது மது மாமிசம் கட்டாயம் கூடாது, இல்லறம் கூட தவிர்க்கும்படியாக தான் இருக்கும். இப்போ இந்த மந்திரத்தை பார்க்கலாம். ஹரி ஓம் நமோ பூதநாதாய விஷ்ணு மாய கும்பட் ஸ்வாஹா. இதுதாங்க இந்த மந்திரம். ரொம்ப எளிமையான மந்திரம். சொன்ன ஆச்சார முறைப்படி செய்யணும். நன்றி, வணக்கம். ஓம் பைரவாய நம, ஓம் சிவாய நம.